வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்கள் என்ன அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வேற விதமாக உபயோகிப்பாங்க. இப்போ மதுரை சைடில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதே வார்த்தையை திருநெல்வேலி சைடில் வேற விதமாக உச்சரிப்பாங்க. ஸோ அதான் வட்டார வழக்கு, அந்தந்த பகுதிக்கு ஏற்ப அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாய்ச்சல் பாய்ச்சல் அப்படின்னா என்னன்னா பாத்தின்னு சொல்றாங்க. ஸோ பாத்தி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பாய்ச்சல்னா பாத்தி. பதனம் பதனமா போன்னு சொல்லுவாங்க. அதாவது கவனமா போ அப்படிங்கிறத தான் பதனமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதனம்னா கவனமாக. அடுத்து நீத்து பாகம், நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, கஞ்சியோட மேல் பகுதி, மேல் கஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. நீத்து பாகம். அதே இது மகுழினா சோற்று கஞ்சி. இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். சோறால வச்ச கஞ்சி மகுழின்னு சொல்றாங்க. இது நமக்கு டிஃப்ரெண்டான வேர்டு. ஏன்னா மகுழின்னு நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. மகுழி என்பது சோற்று கஞ்சி. அதே இது நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அதை தான் கடிச்சு குடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி கொடுத்தாங்கன்னா கடிச்சு குடிக்க கூடாது, வாய் வைக்காம குடிக்கணும் அப்படின்னு. ஸோ வாய் வைத்து குடித்தல் தான் கடிச்சு குடித்தல். அடுத்து வரத்துக்காரன், வரத்துக்காரன்னா புதுசா வந்தவங்க தான் வரத்துக்காரன், புதியவன் என்பதுதான் வரத்துக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சடைத்து புளித்து அப்படின்னா சடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சலிப்பா இருக்குங்கிறதா சடப்பா இருக்குன்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. ஸோ சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு அப்படின்னு அர்த்தம். அழுக்கம், அழுக்கம்னா அழுத்தம் அப்படிங்கிறத தான் அழுக்கம்னு சொல்றோம். அடுத்து தொலைவட்டைகள், தொலைவட்டைனா தொலைவுல இருக்கு, தொலைவாட்டையில இருக்குன்னு சொல்லுவாங்க. தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தொலைவட்டையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, தொலைவில் அப்படிங்கிறது. ஸோ இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டுனா இந்த மகுழி தான். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இதைத்தான் சொல்றாங்க, இதைத்தான். அதே மாதிரி பதனம், அதுவும் டிஃப்ரெண்ட். பாய்ச்சல், இது மூணுமே கொஞ்சம் வித்தியாசமான வேர்டு தான். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல், மகுழி அப்படின்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன்னா புதியவன், சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்புன்னு அர்த்தம், அழுக்கம்னா அழுத்தம், தொலைவட்டைகள்னா தொலைவு. ஸோ இதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.